இன்றைய இறைவார்த்தை விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அந்நாள்களில் லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண்ணொருத்தியை மணம் செய்து கொண்டார். அவள் கருவுற்று ஓர் ஆண் மகவை ஈன்றெடுத்தாள். அது அழகாய் இருந்தது என்று கண்டாள். 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள். இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அதனுக்காக கோரை புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீழ் கீழ் இவற்றை பூசினால் குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதிக்கரையிலுள்ள நாணல்களுக்கு இடையில் விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கி சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர். அவள் நாணலிடையே பேழையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்த போது ஓர் ஆண் குழந்தையை கண்டாள். அது அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள் அவள். உடனே குழந்தையின் சகோதரி பார்வோன் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி, சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்து செல். எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு. உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண். குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய்விட்டாள். அவள் அவனை தன் மகன் என கொண்டாள். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அக்காலத்தில் மோசே வளர்ந்து விட்ட போது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார். அவர்களுடைய பார சுமைகளையும் பார்த்தார். மேலும் தம் இனத்தவனான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றுமுற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார். அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கு இடையே கைகலப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார். குற்றவாளியை நோக்கி, உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன்? எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான். இதனால் மோசே அச்சமுற்றார். நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லிக் கொண்டார். இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்ல தேடினான். எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர், சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறி இருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். கடவுள் கண்டிப்பார், தண்டிக்க மாட்டார். இயேசு பல வல்ல செயல்களை செய்த போதிலும் கொராசின் நகரும் பெத்சாய்தா நகரும் மனமாறவில்லை. மனம் மாற இயேசு அந்த நகர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த நகர்கள் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டன. சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் அந்த நகர்கள் பாவங்கள் புரிந்தன. அந்த நகர்கள் புரிந்த பாவங்களுக்கு எந்த அங்கீகாரத்தையும் அளிக்கவில்லை என்பதற்கு அடையாளமாக இயேசு அந்த நகர்களை கண்டிக்கின்றார். இயேசு அந்த நகர்களை கண்டிக்கிறாரே தவிர தண்டிக்கவில்லை. கண்டிப்பு என்பது மனம் திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தை அளிப்பது. என்றாவது ஒரு நாள் பாவி மனம் திரும்புவான் என்று கடவுள் நம்புவதினால்தான் அவர் ஒரு குற்றவாளியின் குற்றத்தை கண்டிப்பதோடு சுட்டிக்காட்டுவதோடு நிறுத்திக் கொள்கின்றார்.